வணக்கம். நாம இப்போ பார்க்க போறது செங்கல்பட்டுல இருக்கிற ஏஆர்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இவங்களோட டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 1332. வாங்க இந்த காலேஜை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 92%. அப்போ இந்த 92% அப்படிங்கிறது என்னது? இது வரப்போற டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங்காக காலேஜே கொடுத்த அவங்களோட அதிகாரப்பூர்வ பிளேஸ்மெண்ட் டேட்டா தான் இது. ஓகே, இந்த பிளேஸ்மெண்ட் நம்பர் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த காலேஜ் பத்தின சில அடிப்படை விவரங்களை நாம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா 2008ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சென்னையில இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் இருக்கு. கூடவே ஏஐசிடி அப்ரூவலும் வாங்கிட்டாங்க. காலேஜ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. இங்க அட்மிஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தா டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா தான். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 65% சீட்ஸும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 35% சீட்ஸும் ஒதுக்கீடு செய்யப்படுது. இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துறேன், இந்த காலேஜோட டிஎன்இஏ கோட் 1232. கவுன்சிலிங் அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால மறக்காம குறிச்சு வச்சுக்கோங்க. சரி வாங்க, அடுத்து நாம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். இங்க என்னென்ன பிஇ பிடெக் கோர்சஸ் இருக்கு, அதுல அட்மிஷன் எப்படி நடக்குதுன்னு முழுசா பார்க்கலாம். மொத்தமா பாத்தீங்கன்னா ஏஐசிடிஇ அங்கீகாரத்தோட இங்க 430 அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்கு. என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, அப்புறம் மெக்கானிக்கல், இந்த 4 கோர் பிரான்ச்சஸ்லயும் தலா 60 சீட்ஸ் இருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது இஇஇ, அப்புறம் சிவில் இன்ஜினியரிங், இது ரெண்டுலயும் தலா 30 சீட்ஸ் இருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இப்போதைய ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி 2023ல 2 புது கோர்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்னொன்னு சைபர் செக்யூரிட்டி. இந்த 2 முக்கியமான கோர்ஸ்கள்லயுமே தலா 60 சீட்ஸ் இருக்கு. சரி, கோர்சஸ் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து ஒரு காலேஜ்ல படிப்பு மட்டும் முக்கியம் இல்லையா, அங்க இருக்கிற வசதிகள், ஸ்காலர்ஷிப் வாய்ப்புகள் இதெல்லாமும் ரொம்ப முக்கியம். அத பத்தி இப்ப பார்க்கலாம். ஹாஸ்டல் வசதி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி தனித்தனியா ஹாஸ்டல் இருக்கு. மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே தராங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. காலேஜ் பஸ் வசதி இருக்கு. ஒருவேளை நீங்க ட்ரெயின்ல வரீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன் செங்கல்பட்டு தான். ஸ்டேஷன்ல இருந்து காலேஜ் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். ஸ்காலர்ஷிப்ஸை பத்தி சொல்லணும்னா, கவர்மெண்ட் கொடுக்கிற பல ஸ்காலர்ஷிப் திட்டங்களுக்கு நீங்க இங்க அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா எஸ்சி/எஸ்டி ஸ்காலர்ஷிப், பிசி, எம்பிசி, டிஎன்சி ஸ்காலர்ஷிப், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், அப்புறம் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் மாதிரியான பல திட்டங்கள் மூலமா தகுதியுள்ள மாணவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்க நாங்க சொன்ன எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவை நாங்க ரெடி பண்ணும்போது காலேஜ் தரப்புல இருந்து அரசு இணையதளங்கள்ல கொடுத்த டேட்டாவை அடிப்படையா வச்சுதான் தொகுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி இன்னும் பல இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? profsam.com வெப்சைட்டை பாருங்க. 12ஆம் வகுப்பிலிருந்து பொறியியல் முடிவுகள் வர உங்களுக்கான உண்மையான ஆதாரம் profsam.com.